மத்தவங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காகவே ஓடிக்கிட்டு இருந்தேனா உனக்காக எப்ப உழைக்க ஆரம்பிக்க போற? இந்த நேரத்துல உன்னைய பத்தி மட்டும் தான் யோசிக்கணும். இன்னைக்கு கஷ்டப்பட்டு உழைச்சு எதிர்காலத்துல இருக்கிற உன்னை சந்தோஷப்படுத்த போறியா, இல்ல மத்தவங்க கேள்விகளுக்கு பதில் தேட போறியா? சாய்ஸ் இஸ் யோர்ஸ். நம்பர் 3, ஹைட் யுவர் பிளான்ஸ். நீங்க டிசப்பியர் ஆகி இருக்கிற நேரங்கள்ல மட்டும் இல்ல, வாழ்க்கையில என்னைக்குமே உங்களுடைய திட்டங்களை வெளியே சொல்லாதீங்க. உங்களுடைய திட்டம் எப்போதுமே ரகசியமா தான் இருக்கணும். உங்க பிரைவசியான ஆப்ஸுக்கு எப்படி பாஸ்வேர்டு போட்டு வைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்க திட்டங்களை மனசுக்குள்ள வச்சு ஒரு பாஸ்வேர்டை போடுங்க. திட்டங்களை வெளியே சொல்றதுனால என்ன ஆக போகுது? திட்டங்களை வெளியே சொல்றதுனால அந்த திட்டம் நடக்காம போக 5% வாய்ப்பு இருக்குது. உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் கூட இந்த யுக்தியை ஃபாலோ பண்றாங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? உண்மையிலேயே அவங்க படம் பண்ண போறதை வெளியே சொன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய விளம்பரம் தான். ஆனா பல நேரங்கள்ல திட்டங்களை வெளியே சொல்றதுனால அது நடக்காம போக நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்க திட்டங்கள்ல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அதுக்காக மட்டும் நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட ஆலோசனை கேட்கறது தப்பே இல்ல. ஆனா மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் நான் சாதாரண ஆள் இல்ல, நான் பெரிய ஆளாக போறேன், நான் பாக்குறதுக்கு தான் இப்படி இருப்பேன், ஆனா என்னோட சிந்தனை எப்பவுமே சிறப்பா தான் இருக்கும் அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காகவும் உங்களுடைய திட்டங்களை மத்தவங்க கிட்ட சொல்றது முட்டாள்தனம். நம்பர் 4, ஹைட் யுவர் ப்ராக்ரஸ். திட்டங்களை சரியா போட்டு அதை சரியான பாதையில எடுத்துட்டு போனாலும் அந்த இலக்கை அடையறதுக்கு முன்னாடியே அதை வெளியே சொல்லணும்னு ஆசைப்படுவோம். அதிகமா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா சொல்லாதீங்க. புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சொல்லாதீங்க. அதுக்கு பதிலா கவனத்தையும் உழைப்பையும் இன்னும் அதிகமா உங்க திட்டத்துல போடுங்க. அது உங்களை பல மடங்கு வளர வைக்கும். கஷ்டப்பட்டு உழைச்சு காசு சேர்த்து வச்ச ஒரு வாலிபன் தனக்காக ஒரு வீடு வாங்க ஆசைப்படுறான். அந்த வீட்டோட மதிப்பு கிட்டத்தட்ட 1 கோடி. பக்காவா பிளான் பண்ணி கண்டிப்பா அந்த வீடை நம்ம வாங்க போறோம் அப்படின்ற முடிவுல அந்த வாலிபன் இருந்தான். வாங்குறதுக்கு முந்தின நாள் அவங்க சொந்தக்காரங்க எல்லார்கிட்டையும் போய் சொன்னான், நான் ஒரு வீடு வாங்க போறேன், பால் காய்ப்பு சீக்கிரத்துல வைக்க போறேன், கண்டிப்பா எல்லாரும் வரணும் அப்படின்னு. அதுக்கு அந்த சொந்தக்காரங்க, எந்த இடத்துல வீடு பாத்துருக்கிற, எவ்வளவுக்கு வாங்க போற அப்படின்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு, 1 கோடி ரூபாய்க்கு அந்த இடத்துல போய் வீடு வாங்க போறியா, உன்னை யாரோ நல்லா ஏமாத்துறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, அந்த இடத்தோட வேல்யூ கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்ல இந்த வாலிபனும் அதுக்கு ஒத்துக்கிறான். அடுத்த 2 மாசத்துல அந்த லேண்ட் பக்கத்துல அரசாங்கம் ஏகப்பட்ட திட்டங்கள் அறிவிக்குது. புதுசா ஒரு ஸ்கூல் வரப்போகுது, ஒரு பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே அந்த வீட்டோட மதிப்பு 3 கோடிக்கு ஏறிடுச்சு. 3 கோடிக்கு ஒரு வீடு வாங்கணுமா அப்படின்னு அந்த வாலிபன் யோசிச்சு அந்த முயற்சியை கைவிடுறான். நாம நல்ல எண்ணத்தோட நம்மளுடைய திட்டங்களையும் நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றதையும் வெளியே சொல்லுவோம். ஆனா அது நமக்கு தான் பிரச்சனையா வந்து முடியும். அதனால உங்க பிளான்ஸையும் ப்ராக்ரஸையும் வெளியே சொல்றதுக்கு பதிலா உங்க மனசுக்குள்ள பூட்டு வைங்க. மேலும் கடினமான உழைப்பை உங்க திட்டத்துல போடுங்க. அதுதான் உங்கள் வளர்ச்சிக்கான பாதை. நம்பர் 5, யூஸ் த பெயின். கோஸ்ட் மோட், மாங்க் மோட், இந்த மாதிரி எந்த சவால்கள் பண்ணாலும் அதுல அடிப்படையான விஷயம் பெயின். நம்ம வாலி ஐயா சொல்ற மாதிரி வலிதான் வெற்றியின் ரகசியம். உங்களுக்கு ஒரு விஷயம் கஷ்டமா இல்ல அப்படின்னா கண்டிப்பா அது உங்களை எந்த வகையிலையும் மாற்ற போறது கிடையாது. மக்கள் கிட்ட இருந்து டிசப்பியர் ஆகி உங்களுக்காக நீங்க உழைக்கும் போது அதுல நிறைய கண்ணீர், காயம், கஷ்டம், வலி அது எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் சந்தோஷமா எடுத்துக்கணும். நான் வாழ்க்கையில மோசமா இருக்கிறதுக்கு காரணம் என்னோட குடும்பம் தான். என்னுடைய நண்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணாம இருந்தா நான் இன்னும் உயரத்துக்கு போயிருப்பேன் இப்படின்னு மத்தவங்களை குறை சொல்லாம உங்க வலியை பயன்படுத்தி உழைக்க ஆரம்பிங்க. வலி இல்லாத வாழ்க்கையில் வழி பிறக்காது. நீங்க